ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தேவ பிரசன்னம் ஊழியங்கள் மூலமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் சிறிது நேர தியானத்திற்கென்று நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். மனிதன் விடுதலைக்காக இயங்குகிறான். யார் இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கக்கூடும்? யார் இந்த சாபத்திலிருந்து என்னை விடுதலையாக்கக்கூடும்? யார் இந்த சாத்தானுடைய போராட்டங்களில் என்னை விடுதலையாக்கக்கூடும் என்று சொல்லி மனிதன் விடுதலைக்காக இயங்குகிறான். ரோமருக்கு பவுல் எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே பவுல் கதறுகிறார், நிர்பந்தமான மனிதன், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்கக்கூடும்? நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருந்த நாட்களிலே தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று விரும்பியும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை தன்னிடத்திலே இல்லாதபடியினாலே பாவத்திலே கட்டப்பட்ட ஒரு மனிதனாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறேன், ஆனாலும் அந்த பிரியமுள்ள வாழ்க்கை என்னிடத்தில் இல்லையே என்று கதறிய போதுதான் அங்கே அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, யார் இந்த மரண சரீரத்தில் என்னை விடுதலையாக்கக்கூடும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் கதறுகிறான். ரோமர் ஆட்சி காலத்திலே ஒரு மனிதன் தவறு செய்தால் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுடைய சரீரத்தை எடுத்து பாவம் செய்த மனிதனோடு இணைத்து கட்டிவிடுவார்கள். அவனை யாரும் விடுதலையாக்கக்கூடாது. அதனுடைய விளைவு அந்த மரண சரீரம் நாற்றம் எடுப்பது மாத்திரமல்ல, அந்த எலும்புகள் இவனுடைய எலும்புகளை முறித்து முடிவிலே ஒரு கொடிய மரணத்தை கொண்டு வரும். பாவம் அப்படித்தான் செய்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்துவது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாற்றப்படுத்துவது மாத்திரமல்ல, முடிவிலே ஒரு கொடிய மரணத்தை அவனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. எனவே தான் பவுல் எழுதுகிறார், நான் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவனாயிருந்து நான் பாவத்தை மேற்கொள்ள முடியாதபடி நிர்பந்தமான மனிதனாயிருக்கிறேன். யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார்? அதே பவுல் ரோமர் 8:2 சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் மரணம் பாவம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கிற்றேன். ஏதோ ஒரு விடுதலைக்காக காத்திருக்கிறீர்களோ, ஏதோ ஒரு விடுதலைக்காக இயங்குகிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன்னை நான் நிச்சயமாய் விடுவிப்பேன். மனிதன் விடுதலைக்காக இயங்குவது மாத்திரமல்ல, விடுதலைக்காக காத்திருக்கிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஊனர் சப்பானி முதலானோர் அந்த குளம் எப்பொழுது கலங்கும் என்று சொல்லி காத்திருந்தார்கள். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது, அந்த பெதஸ்தா குளம் எப்பொழுதாவது தேவதூதனாலே கலக்கப்படும். அப்படி கலக்கப்படுகிற போது யார் முதலிலே அந்த குளத்திலே இறங்குகிறார்களோ அவர்களுக்கு அற்புத சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அந்த நாட்களிலே யூதர்களுக்குள்ளாயிருந்தது. ஆகவே தான் அநேகர் அந்த குளத்தான் கரையிலே தங்களுக்கு எப்படியாவது ஒரு விடுதலை கிடைத்து விடாதா என்று காத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் மனிதன் காத்திருக்கிறான், எப்படியாவது எனக்கு ஒரு விடுதலை கிடைத்து விடாதா என்று சொல்லி ஏங்குவது மாத்திரமல்ல, மனிதன் காத்திருக்கிறான். அந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே 38 வருடம் வியாதிப்பட்ட ஒரு மனிதன் தனக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத நிலையிலே காத்திருந்த போது இயேசு அவனை தேடி வந்து அவனுக்கு அற்புத சுகத்தை தந்ததைப் போல இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு விடுதலைக்காக காத்திருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை விடுதலையாக்குவார். ஆகவேதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். உலகம் கொடுக்கிற விடுதலை போலியானது. உலகத்தின் வழிகளிலே வருகிற எந்த விடுதலையும் நிரந்தரம் இல்லாதது. ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை விடுதலையாக்கும் போது அது மெய்யான விடுதலை மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமான விடுதலையை கொண்டு வருகிறது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். ஏதோ ஒரு விடுதலைக்காக, ஒரு வியாதியிலிருந்து அல்லது ஏதோ ஒரு பாவத்திலிருந்து, ஏதோ ஒரு போராட்டத்திலிருந்து விடுதலைக்காக நீங்கள் ஏங்கி காத்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் நிச்சயமாகவே விடுவிப்பேன். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். ஆண்டவராக இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை விடுதலையாக்கி உங்கள் வாழ்க்கையை மனமகிழ்ச்சி உள்ளவராய் மாற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக.